வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏன்னா இந்த நோ சொல்கிறது அப்படிங்கிறதா நமக்கு வரமாட்டேங்குது. சிம்பிளான விஷயம் தானே. நோ, வேண்டாம், இதை நான் செய்ய மாட்டேன். இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் வேண்டாம், இது வேண்டாம், இது எனக்கு வேணும் வேணும்னு சொல்கிறது கூட வந்து சில நேரங்களில் அப்படி இப்படி செஞ்சிடலாம். ஆனால் நோ சொல்கிறதுங்கிறது வரமாட்டேங்குது. யாரிடமும் நான் நோ சொல்ல மாட்டேங்கிறேன். இதனாலேயே பலவிதமான சிக்கல்கள் கூட மாட்டிக்கிறேன். தேவையில்லாத பிரச்சனை. இப்போ ஏன் வேணான்னு சொல்லியிருக்கலாம். இதை போட்டுக்கிட்டு நம்ம அவங்க கூட போய் எல்லாம் பண்ணி எதுக்காக இவ்வளோ விதமான விஷயங்களை வந்து நமக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இந்த நோ சொல்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நோ சொல்கிறது அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, நோ சொல்கிறதுக்கான தைரியம் வந்துடும். ஆமா, வாங்க பார்ப்போம். என்றா சார் கலைப்பிடு பாட்டோம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. How to say no? பார்த்தீங்களா, நோவே பெருசாக போட்டிருக்க பாருங்க. ஸோ பிக் நோ, அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ வாட் ஆர் த ப்ரிப்பரேஷன் வி நீட் டு கேரி? ஃபர்ஸ்ட் விஷயம்ங்கிறது ஃபைண்ட் நீட்ஸ் ஃபார் தெம். என்னுடைய லைஃப்பில் அவங்களுடைய ரோல் என்ன, அந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது என்ன, அதை வந்து நான் என்றைக்குமே வந்து நான் யோசிக்கணும் இல்லையா? ஒருத்தவங்க நோ சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எஸ் சொல்லிடுறேன் அப்படின்னா காரணம் என்ன? அவங்களால என்னுடைய லைஃப்பில் ஏதோ நடக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சும்மா வந்து அவங்க என்னோட லைஃப்பில் இருக்கணும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நான் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை நான் விட்டுறக்கூடாது அப்படின்ல இருந்து, இல்லை அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டில் இருக்கிறாங்க, ஸோ தட் அவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். அந்த நீடு என்ன, அவங்களுக்கான நீடு என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் யோசிக்கணும். ஏன்னா ஒரு பர்சன் அவங்க எப்பொழுதுமே அவங்க கொண்டு வர்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கும் என்னோட வெல்ஃபேருக்கும் அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. நல்ல ஒரு விஷயம் செய்யலாம் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது, இல்லை என்னோட லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே வருவாங்க. அதை அவங்க ஆக்சிடென்டலாக செய்கிறாங்களா இல்லை இன்டென்ஷனலாக செய்கிறாங்களா நமக்கு புரியாது. அது திருப்பி திருப்பி நடக்கும். ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, திருப்பி திருப்பி அது நடக்கும்போது அப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வரும், இப்படிப்பட்ட ஒரு பர்சன் நமக்கு தேவைதானா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் நோ சொல்லிட்டே இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷனையே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து இவங்களுக்கும் நம்மளோட லைஃப், நம்ம லைஃபை எப்படி கொண்டு போக போகிறோங்கிறதுக்கும் சம்மந்தமே வர மாட்டேங்குது. ரொம்ப கான்ட்ராடிக்டாக இருக்கு. அப்போ இவங்க நம்மளோட லைஃபுக்கு ஒரு டாக்ஸிக்கான பர்சனாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த ஒரு பர்சனையும் என்னோட லைஃப்பில் நான் ஏன் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது 2 விதமான காரணங்கள் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டுக்கு வரும். ஒன்று அவுட்டர் ரீசன்ஸ், எக்ஸ்டர்னலான ரீசன்ஸ்லாம் எல்லாமே வரும். அப்படின்னா என்ன? அவங்க வந்து என்னுடைய மேனேஜராக இருக்கலாம், இல்லை மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய பெருமதியாரைக்குரிய என்னுடைய மாமியாராக இருக்கலாம், என்ன இல்லை உயர்ந்த உள்ளம் கொண்ட மதிப்புக்குரிய பெருமதிப்புக்குரிய உயர்ந்த மிக உயர்ந்த நாத்தனாவாக இருக்கலாம், என்ன இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கலாம். அது ஒன்று கட்டிட்டு வந்திருக்கோம்ல, இதுக்காக அதுகளெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்து அவர்கள் வந்து இருக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன? என்னுடைய இன்டர்னல் ரீசன், விச் மீன்ஸ் அவங்க பெரிய அளவில் இம்பார்ட்டன்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்கள வந்து நான் விட்டால் விலகணும்னா நான் வந்து நினச்சா விலக முடியும், அதெல்லாம் செஞ்சிட முடியும், என்னால் பண்ணிட முடியும். அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த நோங்கிறதே வந்து ஒரு 10 தடவை நோ சொன்னால் என்ன பண்ணிட முடியும் எங்களால்? எந்தெந்த சைட்லலாம் வர்றாங்க எல்லாத்துலையும் நோ சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுவேன்? டேரெக்டாக அவங்களோட இன்டென்ஷன் நீங்கள் இதுக்காக தான் வர்றீங்க அப்படின்னு நான் நேரடியாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டா என்ன பண்ணிட முடியும்? எல்லாம் என்னால் செய்ய முடியும், பட் ஐ டோன்ட் நோ வை ஐ எம் நாட் டூயிங் இட் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக சைக்கலாஜிக்கலாக என்னுடைய இன்னர் ரீசன், இன்னர் ஓரியன்டான சில ரீசன் இருக்கலாம். என்ன இன்னர் ஓரியன்டான ரீசன்ஸ் இருக்கலாம்? ஒருவேளை அவர்கள் எந்த ரோலும் இல்லைனாலும் எனக்கு அவங்க ஒரு லோன்லினஸை வந்து ஏன்னா அந்த லோன்லினஸை கொடுக்காத மாதிரி, ஒரு லோன்லினஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கம்பேனியன்ஷிப்பை எனக்கு ஒரு வேலையை அவர்கள் கொடுக்கலாம். ஏன்னா யாருமே புரிஞ்சிக்காதப்போ, இவங்களும் புரிஞ்சிக்கல, யாருமே புரிஞ்சிக்காதப்போ கூட வந்து இவங்க அட்லீஸ்ட் புரிஞ்சிக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்காக டைம் கொடுத்து பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் அவர்கள். யாருமே பெருசாக டைம் கொடுக்கல, நான் புலம்புறதெல்லாம் கேட்கறதுக்காக ஒரு ஆள் வேணுமா இல்லையாப்பா? அதுக்காக இவங்க இருக்கிறாங்க. இவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறனால, இந்த டிமாண்ட் இருக்கு, அதனால அவர்கள் இருக்காங்க. அப்போ என்னுடைய இன்னர் கான்ஃப்ளிக்ட்டுக்கு, என்னோட இன்னர் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி இவங்க வந்து யூஸ் ஆகிறாங்க.
அப்போது இந்த டிமாண்டை வந்து நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, we need to break it with a healthy alternatives. எஸ், ஃபஸ்ட்டு விஷயம் எக்ஸ்டர்னல் ரீசனாக இருக்குது. ஒரு மேனேஜராக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு 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 போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, அவங்க நம்ம நோ சொன்னால் நாளைக்கு வந்து பலவிதமான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேணும்னா பரவாயில்லைன்னு நோய் சொல்லி பழக வேண்டியது இருக்குது. அவங்க என்னை ஐசோலேட் பண்ணுவாங்க, பரவாயில்லை, என்னுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து எனக்காக வந்து நிற்கக்கூடிய ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வரட்டும். இந்த நல்லவங்கெல்லாம் ஆக்சுவலாக அந்த கெட்டவங்கெல்லாம் ஒரு பெரிய நல்லது பண்ணுறாங்க. என்ன தெரியுமா, டாக்ஸிக் பர்சன்லாம் ஒரு பெரிய நல்லது பண்ணுறாங்க. என்னென்னா, உண்மையிலேயே என் மேலே அன்பு வச்சிருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யார் யார், இல்லை சும்மா எனக்காக சும்மா சேர்ந்துருக்கிறமேங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யார் யாருன்னு ஈஸியாக ஃபில்டர் பண்ணி காட்டிடுறாங்க. அவங்க என்னை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் என்னை பற்றி பலவிதமான கெட்டதுகளை ஸ்மேர் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஸ்மேர் கேம்பெயின் மாதிரி பலவிதமான கெட்டதை பற்றி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இவங்க இப்படிப்பட்டாங்கன்னு ஒரு வதந்தி அப்படியே பரப்பி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த வதந்திங்கிறதே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. எப்படி தெரியுமா, இது வந்து ஒரு பெரிய ஃபில்ட்ரு. யார் யாரெல்லாம் வந்து என்னைய வந்து ஆல்ரெடி என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஏன்னா அவங்கள சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு இருக்கேன், அவங்க முன்னேறாமல் இருக்காங்க, அதனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி அவங்களுக்கு இருக்கலாம், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, இந்த வதந்திகள்லாம் நம்பிட்டு அதை இன்னும் மற்றவங்ககிட்டலாம் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாம் எனக்கு எதிரான ஒரு ஆளாக மாற ஆரம்பிப்பாங்க, இல்லை அப்படியே என்கிட்ட வந்து விலகி போவாங்க. சூப்பர் ஃபில்ட்ரு. அடுத்து என்ன தெரியுமா, இந்த மாதிரி வதந்தியை வந்து நம்பாம, இல்லை நான் வந்து நேரடியாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆட்கள் வருவாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு உனக்கு தெரியுமாங்கிறத கேட்பாங்க. அப்போது அந்த மாதிரியான நல்லவங்களை நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லி ஈஸியாக அந்த நல்லவங்களை கையில் கொண்டு வந்துடலாம். அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் பாருங்க. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, we need to face the consequences. சேம் டைம் இது இப்படியே போய்கிட்டு இருக்கு, ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்வாயர்மெண்ட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா we need to look for the healthy alternative environment. என்ன, இந்த இடத்துல இப்படியெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகலாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மேலே இருக்க எல்லாருமே டாக்ஸிக்காக மாறிட்டாங்கன்னு வைங்க. என் கொள்ளைக்கு டாக்ஸிக்காக இருந்தால் பரவாயில்லப்பா, மேலே இருக்க மேனேஜர் கரெக்டாக இருக்காரு, இல்லை மேலே இருக்க ஆட்கள்லாம் எனக்கு கரெக்டாக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதே வந்து யாருமே சரியில்லை, மேனேஜ்மெண்ட்டே சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஐ நீட் டு லுக் ஃபார் த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்களில் என்னோட எம்ப்ளாயிஸ் தப்பு பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக தப்பு பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டியது இருக்கு. ஐ நீட் டு லுக் ஃபார் த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ். சிம்பிள். அப்போது இந்த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவை தேடி போக வேண்டிய ஒரு கடமைங்கிறது இந்த விஷயங்கள்ல இருக்குது. நம்ம கரெக்டாக முடிவெடுக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனை வச்சு பார்த்து நான் வந்து சரியாக முடிவெடுக்கணும். மேனேஜ்மெண்ட் எல்லாமே தப்பாக இருந்தால் நான் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் போயிட்டு தான், விச் மீன்ஸ் நான் வேறு ஒரு வேலைக்கு நான் போய் தான் ஆகணும். இல்லை யாராவது ஒருத்தவங்க 2 பேர் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள நம்ம கண்டுக்காமல் அவங்களோட கான்சிக்வன்சஸ் என்ன கொடுத்தாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த கான்சிக்வன்ஸையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா விச் இஸ் வெரி ஈஸி. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது முக்கியமானது என்னது, என்னோட இன்னர் கான்ஃப்ளிக்ட். நான் ஏன் மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க ஏன் என் லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எங்களோட லைஃப்பில் வந்து வச்சிருக்கணும்னு நான் ஏன் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க காரணம் இல்லை, அவங்க டாக்ஸிக்காக இருந்தாலும் அவங்கள ஹோல்ட் பண்ணுற காரணம் யார், நான் தான். அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃப்ளிக்ட் என்ன, அந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட்டை எப்படி நான் சரி பண்ணுறது, அண்ட் அட் த சேம் டைம் இந்த டாக்ஸிக்கான பர்சனை மாற்றி நல்ல ஆட்கள் கூட போய் நான் சேர்ந்து அவங்கள நான் வந்து எம்பத்தைஸ் பண்ணி அவங்க என்ன எம்பத்தைஸ் பண்ணுற அளவுக்கான ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணுறது எப்படி, ஸோ தட் அங்கேயே என்னுடைய ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறத நான் யோசிக்கணும் இல்லையா. அப்படி யோசிச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறதுங்கிறது we need to make ourselves up. அது ரொம்ப முக்கியமாக. ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் ஓகே, அப்போ ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்னா அதுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ல. இப்போ இவங்களுக்குலாம் வந்து பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் தேவையில்லை, ஏன்னா அவங்க யாருக்கு அவருடைய கதையை நான் உட்காந்து கேட்க தேவையில்லை, என்னுடைய கதையை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்குது. பட் இங்கே வந்து எப்படி டூயல் ரோல் நான் பண்ணணும், நான் வந்து என்னுடைய கதையிலையும் சொல்லணும், அவங்க சொல்லக்கூடிய கதைகளையும் நான் ஏற்றுக்கணும். இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்க்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் எனக்குள்ளே நான் வளர்த்துக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் இந்த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவை நோக்கி நான் போகிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டுங்கிறது எனக்கு கிடைக்கும். ப்ளஸ் அங்கே நான் போனாலும் அது ரொம்ப சூப்பராக அதை நான் சஸ்டெயின் பண்ண முடியும் அந்த விஷயத்தில். ஸோ அதை நான் பிக் நோவா இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்னால் சொல்லிவிட முடியும். வேணாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட நீடே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு நோ சொல்கிறதுல என்ன பெரிய விஷயம். ஓகே, தென் திஸ் இஸ் வாட் செக் இட் அகைன். இப்போது இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களால் அவர்கள்ட்ட பயங்கரமாக நேராக போய் மூஞ்சிக்கு நேராக
நோ, எனக்கு வேண்டாம், சரியில்லை, நான் வரல, நான் பண்ணலை, இது எனக்கு இப்போ பண்ண பிடிக்கல, இந்த ப்ராசஸில் நான் இல்லை, ஐ எம் அவுட், சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னால் சொல்ல முடியுதா, அந்த கான்ஃபிடென்ட்டாக இந்த ப்ராசஸ்லாம் கொடுக்குதாங்கிறத பார்க்கணும். அப்படி ஒருவேளை கொடுக்கலன்னா இந்த ப்ராசஸில் ஏதோ தவறுகள் இருக்கலாம், அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு நான் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். நான் ஸ்பாட் பண்ண இடத்துல தப்பாக இருக்கலாம், இல்லை நான் ப்ராசஸ் பண்ண இடத்துல தப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அது என்னங்கிறத நம்ம யோசிச்சு ஒட்டு மொத்தத்தில் இந்த மனிதர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் யாருக்கிட்ட நம்மளால நோ சொல்ல முடியலையோ அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட நீட் என்னங்கிறத பார்த்து அந்த நீடை குறைய 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 ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு தேவையில்லாத ஆளாக மாறிடுறாங்க. அவங்ககிட்ட நான் ஈஸியாக நோ சொல்லிட முடியுது. இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? தட்ஸ் மேட்டர். இது இன்னும் அந்த ப்ராசஸ்ங்கிறது பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக தெரியுற மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இதை நான் எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு இன்னும் கிளாரிட்டி எனக்கு வரல அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் த ஆன்லைன் தெரப்பி. ஓகே, நம்மளோட ஆன்லைன் தெரப்பி செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அட்மினுடைய நம்பர் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது முக்கியமானது, இப்போ குரூப் தெரப்பிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பலவிதமான இன்னர் கான்ஃப்ளிக்ட் பற்றி, டிப்ரெஷன் பற்றி, ஆன்சைட்டி பற்றி, நம்மளோட லைஃப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பலவிதமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மள மாதிரியே இருக்கிற நிறைய பேர் இருக்கிற ஒரு குரூப் தெரப்பி இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் தனித்தனியான ஆன்லைன் தெரப்பி செஷன் அப்படிங்கிறது, குரூப் தெரப்பிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுக்கான நம்பரும் நம்மளுடைய அட்மின் கிட்டேயே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்மின் நம்பர் இருக்குது, தாராளமாக அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். வேற என்ன கதை? திஸ் இஸ் வாட். எவ்வளவு டீப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க, இல்லையா? இப்படி டீப்பாக நம்ம யோசிக்க தான் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக கொண்டு வர முடியும். தட் இஸ் வாட்.